வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு எங்கே? அதிகாரப்பூர்வ மழைப்பதிவுகள் மட்டும். தற்பொழுது மழைப்பொழிவு, அதாவது மதியம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பொழிந்து வருகிறது. அது இப்பொழுது எங்கே என்பதையும், வரக்கூடிய மணி நேரங்கள் பாலக்காட்டு, கணவாய் உட்பட ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் மதுரை உட்பட பொழிய இருக்கிறது. அவை எங்கெங்கே என்பதையும், எப்பொழுது பொழியும் என்பதையும், எந்த அளவிற்கு பொழியும் என்பதையும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெறுக. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தலா 5 சென்டிமீட்டர், இதை விட கூடுதலாக 7 சென்டிமீட்டர் 2 இடத்துல பதிவு ஆகியிருக்கிறது. காலையிலே அறிவித்திருந்தோம். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் 1, திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி AWS தலா 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் 2, அதாவது சிவலோகம் மற்றும் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் களியல், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை AWS, கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு தலா 2 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, கன்னியாகுமரி மாவட்டம் ஆணைக்கிடங்கு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு தலா 1 சென்டிமீட்டர். தற்பொழுது மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொழிந்த மழை அப்படியே ஆரல்வாய் மொழி வரைக்கும் நன்றாக தீவிரமாக கொடுத்து, கொல்லங்கோடு உட்பட அப்படியே விழிங்கம், பூவார் வரைக்கும், கேரள எல்லையோரம் களியக்காவளை, அதையும் தாண்டி தக்கலை எல்லாம் மாம்பழத்துறையாறு மற்றும் அதேபோல சிவலோகம், செருப்பாளூர், குலசேகரம், பேச்சுப்பாறை, திருப்பரப்பு, மாத்தூர் போன்ற பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுத்து, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் கொடுத்து வருகிறது. அந்த மழை ஆரல்வாய் மொழியிலிருந்து அப்படியே ராதாபுரம் பகுதிக்கு வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட எல்லை வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நுழைந்து நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில, திருநெல்வேலிக்கு வடக்கே தாழியத்தூர் நல்ல மழை பொழிந்து வருகிறது. கயத்தாறு, கடம்பூர், மணியாச்சி இங்கெல்லாம் நல்ல மழை. அதாவது ஓட்டப்படாரம், கயத்தாறு, கடம்பூர், மணியாச்சி எல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இன்னும் அங்கே பரவலாக கொடுக்க இருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில் கொடுத்து ஓய்ந்திருக்கிறது. ஐயனார் கோவில், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு ஐயனார் கோவில் மலை பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. அதே போல மதுரை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பொழிவு பொழிந்து வருகிறது. மேலூர், சிவகங்கை மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் தொடங்கியிருக்கு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பல இடங்களில் தொடங்கியிருக்கு. தேனி மாவட்டத்திலையும் தொடங்கியிருக்கு. பெரியார் தொடங்கியிருக்கு. பெரியார், அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி, பெரியார் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி எல்லாம் மழை, பழனி இங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த மழைப்பொழிவு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பரவலாக பொழியும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வால்பாறை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கும். கரூர் வரை கூட ஆங்காங்கே தொடங்கும். திண்டுக்கல், கரூர், கொடைக்கானல் மலைப்பகுதி எல்லாம். இன்றைக்கு இது ஒரு நள்ளிரவில் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு தீவிரமடையும். மதுரை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவை நள்ளிரவிலே கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது.
சற்று கனமழை பொழிவாகவே தெரிகிறது. அதே வேளையில் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் ஆங்காங்கே. நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில தாராபுரம் உட்பட பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதிகள் எல்லாம் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது திருச்சிக்கு மேற்கே நாமக்கல், சேலம் பகுதி, கரூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை, புதுக்கோட்டையோட ஒரு சில பகுதி, மேற்கு பகுதி, தெற்கு பகுதி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் மேற்கு பகுதி, தேனி இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை அதிகாலைக்குள் பாலக்காட்டு கணவாயில ஓரிரு சென்டிமீட்டர் மழை வாய்ப்பு தெரிகிறது. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு. ஆக இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை பாலக்காட்டு கணவாய்க்கு மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை மாலை இரவும் மேற்கு மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். இதுல ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை மாலை இரவு இருக்கு. அந்த அவினாசி, இந்த நம்பியூர், இந்த பகுதிகளுக்கெல்லாம் தெரிகிறது நாளை மாலை இரவு. நாளை அதிகாலையே இருக்கு. இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை தாங்க. கொஞ்சம் பொறுமை காத்திருங்க. நாளை அதிகாலை வரைக்கும் மழை இருக்கு. இதை மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் லேசான மழை பொழிந்தால் போய்ங்கிறவங்களுக்கு தான் இது. பெரும்பாலும் இந்த எச்சரிக்கையை அறுவடை விவசாயிகளுக்கு தான். நேற்றைக்கு உடுமலைப்பேட்டையில சுமார், அதாவது மழைமானி இல்லாத பகுதியில் 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் அரவளவு மழைக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது. உடுமலைப்பேட்டை, அதன் தெற்கு பகுதியெல்லாம் நிறைய இடங்கள்ல மக்காச்சோளம் தட்டையில நனைந்தது. அதே போல அறுவடை செய்ய தயாராக இருந்த கொண்டக்கடலை, பனிக்கடலை கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கிறது. அச்சம் மூட்டும் வகையில இந்த மழைப்பொழிவு நேற்றைக்கு அமைந்தது. இன்றைக்கும் அச்சப்பட்டு கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கு கவலைப்பட வேண்டாம். நாளை அதிகாலையில ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ள மழை இருக்கு. அது அதிகபட்சம். கவலைப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகள். ஆனால் நாளை அதிகாலை வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தீவிர மழை இன்றைக்கு நைட்டு, நாளை அதிகாலை வரைக்கும். இன்னும் பல இடங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லலாம். நல்லா பாருங்க, சிஸ்டம் எங்க இருக்கு தெரியுமா? டெல்டாவுக்கு கிழக்க தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கு சிஸ்டம், இலங்கைக்கு வடகிழக்கே இருக்கு. இது கிழக்கு காற்றை அனுப்பி தெற்கு காற்று அனுப்பாது. ஏன்னா தெற்கு காற்று நிகழ்வு செயலிழந்துருச்சு. தென்மேற்கு பகுதியிலிருந்து குமரி கடல் வழியாக வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் வருகிறது. இவை எல்லாமே குளிர்காற்று தான். இது தரையேறும் பொழுது வெப்பமடைந்து லேசாகி மேலெடுந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு போகும்போது அங்கே நீராவிய நீராக மாற்றுகிறது மழை. அதே போல மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த மழை தான் இப்போ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, பிற மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கு. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் குழப்ப வானிலை தான். இப்படியே மேற்கு மாவட்டங்களுக்கு புதன், வியாழன், அதாவது வரக்கூடிய 25, 26 தேதிகளில் கூட மழை தெரிகிறது லேசாக. மேற்கு மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இந்த மாத இறுதி 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்ப வானிலை இருக்கும். அறுவடைக்கு அச்சுறுத்தல் இருக்காது. குழப்பம், தூறல், மேற்கு மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். அதுக்காக இன்றைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பரவலான மழை. அதற்கு பிறகு ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல குழப்பமும் லேசான மழை இருக்கும். பெரிதா இருக்காது. மாத இறுதி வரைக்கும், மார்ச் 2 வரைக்கும் இந்த குழப்பம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அடுத்த நிகழ்வு 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து 8லிருந்து 14க்குள் ஒன்றும் 15லிருந்து 20க்குள் ஒன்றும் இருக்கு. 15லிருந்து 20க்குள் ஒன்று தான் வலுவானது. அது தொடர்பான ஆய்வறிக்கை தொடர்கிறது. இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.